விருச்சிக ராசிக்காரங்க பார்க்க அமைதியாக மற்றவங்க பார்வைக்கு தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள ஒரு எருமலைங்கிறது கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. அவ்வளவு மன வருத்தத்தில் தான் நீங்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. வெளியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு என்னவோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு பொருளாதார நிலையிலையும் ஒரு நல்ல நிலைக்கு வர மாதிரி தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரியுதானா, நீங்கள் படுற பாடு உங்களுக்கு தான் தெரியுதுன்னு சொல்லலாங்க. உடம்புலையும் ஒரு பக்கம் பாதிப்புங்கிறது நேரம் இருந்துக்கிட்டே இருக்குது. மனசுலையுமே நீங்கள் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் நின்று போராடக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு மனோபலத்தை குறைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது போதா குறைக்க பத்தாதுன்னு இந்த சுற்றி இருக்கக்கூடியவங்க சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே நிறைய ஏச்சும் பேச்சும் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தான் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லை. அதனால் மற்றவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன குழப்பிக்கிட்டாலும் சரிங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறத விட இனி நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் யோசிக்க பாருங்கள். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பணம் திறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆளுமை பண்பு சிறப்பாக இருக்குது. திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். பேசக்கூடியவங்க 1000 பேசுவாங்க. ஏன்னா யாருமே கூட சேர்ந்து வாழ போகிறவங்க இல்லை. உங்கள் பிரச்சனைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. அதனால் மற்றவங்க ஒன்று சொல்லிட்டாங்களேன்னு இந்த நேரம் மனசு போட்டு குழப்பிக்கிறத விட இனி நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த சுற்றி இருக்கக்கூடியவங்க சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏச்சும் பேச்சும் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேரம் இருக்கிறீங்க. நீங்கள் சாதாரணமாக இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களை சீண்டி பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னா, இந்த நேரம் நீங்கள் அவங்க நிலையில் நீங்கள் கவனம் கொடுக்கக்கூடாது. வீட்டிலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், உங்களை விட மிகப்பெரிய சக்தி யாரும் கிடையாதுங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்க பேசுகிற பேச்சுக்கு கவனம் கொடுத்துட்டு அவங்கள பெரிய ஆள் ஆக்கி விடுறதும் ஆக்கி விடாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அவங்கள பற்றின சிந்தனை வேண்டாம். என்ன சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டாம். இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கட்டும், வெளி இடத்துலையா இருக்கட்டும், வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. ஏன்னா இந்த நேரம் அற்புதமாக இருக்குது. விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம் விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே திறமை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனை இருக்குது. அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நிறைய கஷ்டப்பட்டுட்டிங்கன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் படாத கஷ்டம் இல்லை, அதை நீங்கள் வெளியில் சொல்லிக்கிறதா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய குழப்பம் பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வாழ்க்கையில் நீங்கள் படுற வேதனை உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லலாங்க. ஆனாலுமே இன்னொரு பக்கம் தொந்தரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களை புரிஞ்சுக்காமல் பேசக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. இந்த சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்த பந்தம் பொறுத்த வரைக்குமே உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை பற்றி இந்த நேரம் தப்பாக பேசாமல் விட்டுட்டாலே போதும் நினைக்கக்கூடியது அதிகமாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த நேரம் நீங்கள் அதை பற்றி கவனம் கொடுக்க வேண்டாம். சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று எதை செய்கிறதா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்கள் விவரம் கேட்டு ஆலோசனை பெற்று செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சு செய்ய பாருங்கள். நல்ல மாற்றம் காத்திருக்குது. இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அங்கே குழப்பங்கிறது வேண்டாம். நிறைய விஷயங்கள் போட்டு மனசை குழப்பிக்கிறதுனால தான் இந்த நேரம் முடிவெடுக்க முடியாமல் சிரமப்படுறீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக நீங்கள் சிந்தித்து செயல்பட பாருங்கள். நிச்சயம் நல்ல மாட்டம் தான். லட்சுமி கடாட்சங்கிறது நிறைஞ்சிருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும், சுபமான நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. தன வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக காப்பாற்றுவீங்க. நல்ல மக்கட்பேரை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, விசுவாசமான வேலையால் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாகையோடு போதுன்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே நீ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு பனி போகிற நிகழ்த்திருப்பீங்க. ஆளுக்கு ஒரு மூலையில்
நின்று கொடி பிடிச்சிருக்கக்கூடியவங்க தான் அதிகம் குடும்ப வாழ்க்கையில். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே எதிரும் புதிருமா தான். நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறங்க மாதிரி தான் நிறைய பேர் நடந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் நினைக்கிறதுக்கு மாறாக தான் நடந்திருப்பாங்க. அதுவுமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. சகோதரி வகையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்து இது எல்லாமே பார்க்கப்படணும்னு ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா அது நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் இருக்கும், உடம்புல அசதி ஒரு பக்கம் இருக்கும், ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலத்தில் கொஞ்சம் அது தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனம் பார்க்க பாருங்கள். குளிர்ச்சியான உணவுகளையோ இந்த காரமான உணவுகளையும் இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம். இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் தொழிலில் மாற்றத்தை கொண்டு வரணும், இடமாற்றத்தை கொண்டுட்டு வரணும், வீடு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு எல்லாமே நினைப்பீங்க. அதுலேயுமே நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த தந்தைக்கும் மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடுங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், ஒரு சன்னியாசம் போயிடலாம், கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த குடும்பத்தை விட்டு தனி கொடுத்தன ஓடி போயிடலாம்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று கூட பிறந்த வகையில் உதவி கிடைச்சாலுமே கொஞ்சம் ஒவ்வொருத்தரமும் சேர்ந்து தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மூளை போட்டு குழப்பாமல் இருந்துட்டாலே போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சிந்தித்து செயல்பட பாருங்கள். எவ்வளவுதான் மன அழுத்தம் இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் இந்த இரவு நேரத்தில் தூக்கத்தை சரியாக எடுத்துக்கிறது நல்லது. தூக்கங்கிறது பொறுத்த வரைக்குமே சில காலமாகவே இல்லை. படுத்த உடனே தூக்கம் வரது எல்லாமே வரப்பிரசாதம். அதை நீங்கள் தொலைச்சி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இந்த நேரம் சரியான முறையில் தூக்கத்தை எடுத்துகிட்டு வர பாருங்கள். அது உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை, மனநலத்துக்கும் அதுதான் சிறந்தது. கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. போட்ட முதல்ல எடுக்க முடியலையே நிறைய பேர் கவலைப்படுவீங்க. கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை, தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொழிலில் நிறைய புதிய கூட்டாளிகள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடை தாமதம் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சொந்த பந்தம் இல்லாமல் என்ன நண்பர்களாக என்னங்கிற ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகும். அதனால் எந்த விஷயத்திலும் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அவமானம் தேடி தரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. எதிர்பாலின வகையிலும் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர்பாலின நட்பு விஷயமா இருக்கட்டும், எதிர்பாலின வகையிலாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தேவையில்லாத அவமானங்கள் வந்து சேர்ந்துடும், பின்னாடி வருத்தப்படுற மாதிரி அமைஞ்சிடும். அதனால் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க. தொழில் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. சொத்து விருத்தடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் ஆதரவு உண்டுங்க. தந்தைக்கு உங்களுக்கு மனசாக இருந்தாலுமே தாய் வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் தெம்போடு செயல்படலாம். நிச்சயம் நல்ல மாட்டம்தான். கடன் சிக்கல் எல்லாமே தீர்க்கக்கூடிய நிலைமைங்கிறது இங்கே உருவாக போகுது. நிறைய பேருடைய கவலையை இந்த நேரம் வாங்கின கடனை நல்லபடியாக கட்டிட்டா போதுன்னு நினைக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க. குடும்பத்துலையுமே கொஞ்சம் இந்த விஷயம் தான் உங்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அந்த விஷயமும் நீங்கள் கூட வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கையில் இனிதான் உங்களுக்கு புரிந்துணர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்படாமல் செயல்படுங்க. திடமான நம்பிக்கையோட நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. ராசிநாதன் செவ்வாய் பலத்தோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சொந்த ராசியை பார்க்குறது சிறப்பு தானே. அதனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன தொழிலில் கொஞ்சம் போட்டி அதிகம் தான், ஆனாலுமே அது எல்லாமே எதிர்கொண்டு முன்னுக்கு வந்துடுவீங்க. குரு உங்களுக்கு விரைய ராசியை பார்க்குறதால சுப விரை செலவு அதிகரிக்கும். அதாவது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பணங்கிறது கைக்கு கிடைச்சிரும். செலவுகளை கஷ்டப்படாமல் நீங்கள் இந்த நேரம் சமாளிச்சிடலாம். நிலம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் ஏற்கனவே பொறுத்த வரைக்குமே இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கிறது இல்லை. சாப்பாட்டில் தான் நிறைய பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறதில்ல, சரியான தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிறதில்ல. அதனால தான் இந்த நேரம் தேக ஆரோக்கியங்கிறது பாதிக்கப்படுது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உடல் நலத்துலையும் இந்த நேரம் பாதிப்பு இல்லைங்க. ஏற்கனவே தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு உணர்ந்துட்டு வரவங்க இந்த நேரத்தில் தாயோட உடல்நிலையும் கவனம் கொடுக்கணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். அக்கம் பக்கம் வீட்டில் அதிகமான பேச்சுவார்த்தை வேண்டாம். இந்த சொந்த பந்த வகையிலுமே இந்த நேரம் உங்கள் மனசு புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள பற்றி நீங்கள் சிந்திக்கிறது வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் மேலே கவனம் கொடுக்கறது நல்லது. பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிற விஷயம் எல்லாமே இந்த நேரம் நடக்கும். ஏன்னா தொற்று சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த குளிர்ச்சியான உணவு, இந்த குளிர்ச்சியான பானத்தை எல்லாமே இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம். ரொம்ப முக்கியமாக வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுடைய ஆதரவு பெற முயற்சி செய்ய பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆதரவு தான் அந்த நேரத்தில் பல விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க.
விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசில் பட்டது பேசுறது வேறங்க. அதே மாதிரி ஒளிவு மறைவில்லாமல் பேசுறது வேறங்க. இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. சங்கடம் இல்லாமல் இருக்கணும்னா பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் தடுமாற்றம் குழப்பங்கிறது இருக்கும். பின்விளைவு பற்றி யோசித்து செஞ்சீங்கன்னா நெருக்கடிங்கிறது எங்கேயுமே இல்லை. குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செலவு ஒரு பக்கம் வந்தாலுமே பின்னாடியே அதை பாதிக்காத அளவுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை பாதிக்காத அளவுக்கு இந்த நேரம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. வீணான அலைச்சலை கொஞ்சம் குறைக்க பாருங்க. இந்த நேரம் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் பிரச்சனை பெருசாக இல்லை, பணவரவு சிறப்பாக இருக்குது, கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. தொழிலில் கொஞ்சம் அக்கறை கொடுத்தீங்கன்னா தடப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கலாம். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். மனசில் நிம்மதி கொண்டு வர பாருங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய ஆதரவு பெற முயற்சி செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். கோவில்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. எல்லா வழிக்கும் ஒரு வழி உண்டுன்னா குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்கள் மேற்கொள்றதா. இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். சட்டத்துக்கு புறம்பா ₹1,00,00,000 வரதா இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா மட்டும் செஞ்சிடாதீங்க. பின்னாடி பாதிப்பு உண்டாகிறோம். சட்ட சிக்கல் வந்துடும். அதனால இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நெருக்கடிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. வேலை பார்க்குற இடத்துலையுமே மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய நேரம் தான். சிந்தித்து செயல்பட்டீங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வேகத்தை விட விவேகம் முக்கியங்கிறது இந்த நேரம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் உண்டு, பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்கள். ரொம்ப முக்கியமாக எதிர்ப்பாலின வகையில் கவனமாக இருந்துக்கங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்கள். பல நன்மை இந்த காலத்தில் காத்திருக்குது. எதுவுமே நீங்கள் இந்த நேரத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் தான். குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். சின்ன சின்ன செலவு உண்டு, ஆனால் அதை எல்லாமே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலுமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு வழியிலுமே இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. நண்பர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் எதையும் சமாளிச்சிருவீங்க. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.